வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். என்னடா இது புதுசாக பாட்டெல்லாம் போட்டு இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி பாட்டெல்லாம் போட்டு நமக்கு வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு 2-3 நாட்களாக வந்து நம்மளே தமிழர் இல்லைன்றாங்க. நானே தமிழர் இல்லையா, தெலுங்கர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை ஹிந்துவே இல்லை கிறிஸ்தவர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்து ஒத்துக்கினாங்க பழகுது. இப்போ தமிழர் இல்லை இவர் தெலுங்கர் அப்படின்றாங்க. பரவாயில்ல, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து நான் அவங்க இல்லை, நான் இவங்க இல்லை, நான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்தால் காமிக்க முடியும். உங்களை யாருக்கு டவுட் இருக்குதோ எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வாங்க, நாங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு இங்கே வந்து தெரிஞ்சுக்கங்க. எங்களை பற்றி எதுவுமே தெரியாமல், எதுவுமே தலையும் புரியாமல் காலும் புரியாமல் யாரோ சொல்கிறத வச்சு அதை வந்து மீடியாவில் சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய அறியாமையை தான் காட்டுதுன்னு நினைக்கலாம். வேணும்னா இங்கே வாங்க திருவண்ணாமலைக்கு, உங்களுக்கு நான் தமிழனா இல்லையான்னு அடையாளம் காட்டுறேன். ஓகே, அது விடுங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழன் இல்லைன்றதை பற்றி நான் இப்போ பேச வரல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து இறந்து போன பொணத்துக்கே ஜாதி மதத்தை பார்க்குறாங்க. செத்து போன மனுஷாலுக்கே போயிட்டு இவர் இந்த ஜாதிக்கார அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியில் வந்து எழுதுகிறாங்க, இந்த மதத்துக்காரன்னு எழுதுகிறாங்க. உயிரோடு வாழ்கிற மனுஷனை உடவா போகிறீங்க? எப்பயுமே திருந்த மாட்டீங்க. எனிவே, ஹாப்பி நியூ இயர். இதுக்கு மேலேயாவது திருந்த பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நம சிவாய.